ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th ஹிஸ்ட்ரி 3rd டேர்ம் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாம் 7th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்மும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தாச்சு. ஒரு லெசனுக்கும் இண்டிவிஜுவலாகவும் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டேர்ம் வைஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே வெறும் அந்த புக்கில் உள்ள லைன் பை லைன் எடுத்த கொஷினாக தான் நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த வீடியோவில் பாக்ஸில் உள்ள டேட்டாவும் அதுக்கப்புறம் புக் பேக்கில் உள்ள டேட்டாவும் நான் வந்துட்டு கம்பைன் பண்ணலை. அதை வந்து பாக்ஸில் உள்ளதும் புக் பேக்கில் இருக்கிறதும் நான் வந்துட்டு தனியாக தான் ஒரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் இதுக்கப்புறம் வர வீடியோவில் எல்லாமே இப்போ வந்து ஒரு லெசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே அதில் உள்ள பாக்ஸு, அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்க கொஷின், அதுக்கான ஆன்சர் எல்லாமே வந்துட்டு சிங்கிள் வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஏன்னா இது பார்க்குறப்போ பாக்ஸும் நம்ம சேர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வந்துட்டு அந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நார்மலாக வந்து புக்கில் உள்ள கொஷின் வந்துட்டு பிளாக்கும் ரெட்டும், மற்ற கொஷின் பாக்ஸில் உள்ளது வந்துட்டு வேறு கலர்லேயும் நான் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் வந்து இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் அது வர்றப்போ, அந்த கொஷின் வர்றப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து இந்த லெசனில் மொத்தமாக எவ்வளோ கொஷின் அப்படின்னா 161 கொஷின் மொத்தமாக சேர்த்து தான், பாக்ஸில் உள்ளதும் சேர்த்து தான், அதுக்கப்புறம் புக் பேக்கில் உள்ளதும் சேர்த்து தான் 161 கொஷின். இந்த 7th ஹிஸ்ட்ரியில் 3rd டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னா புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் லெசன். இதில் ஃபஸ்ட்டு கொஷின், இடைக்கால இந்தியாவில் வியப்பை ஏற்படுத்தும் அளவில் இயற்றப்பட்டவை பக்தி கவிதைகள், செய்யுள்கள். 2. அறிவின் வழிபட ஞான மார்க்கம், சடங்குகள், நற்செயல்கள் ஆகியவற்றை வழிபட கர்மா மார்க்கம் ஆகிய இவை இரண்டை காட்டிலும் பக்தி மார்க்கமே சிறந்தது என கூறும் நூல் பகவத்கீதை. 3. பக்தி இயக்கம் அல்லது வழிபாட்டு முறையிலான புத்தெழுச்சி தமிழகத்தில் தொடங்கிய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. 4. பக்தி இயக்கம் அல்லது வழிபாட்டு முறை எதை உள்ளடக்கியதாக இருந்தது? ஆண் பெண் கடவுளர்களின் பெயர்களை தொடர்ந்து ஓதுதல். 2வது பாயிண்ட்டு, கடவுளர்களை புகழ்ந்து பாடுதல். 3. மத சின்னங்களை அணிந்து கொள்வது அல்லது அடையாள சின்னங்களை சுமந்து செல்வது. 4வது பாயிண்ட்டு, கடவுளுடன் தொடர்புடைய புனித தலங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது. இது எல்லாமே பக்தி இயக்கத்தில் உள்ளடக்கிய ஒரு வழிபாட்டு முறையாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஆண் பெண் கடவுளோட பெயர்களை வந்துட்டு தொடர்ந்து கண்டினியூஸாக ஓதிக்கிட்டே இருக்குது. அதாவது மந்திரம் மாதிரி நம்ம சொல்லவோம்ல, அந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் கடவுளை வந்துட்டு புகழ்ந்து பாடுறது, மத சின்னங்களை அணிந்து கொள்வது அல்லது அடையாள சின்னங்களை சுமந்து செல்வது. 4வது பாயிண்ட், கடவுளுடன் தொடர்புடைய புனித தலங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது. 5வது கேள்வி, தொடக்க கால இஸ்லாம் சமயத்தில் உலக பற்றுதலுக்கு எதிராக தோன்றிய தத்துவம் சூபி தத்துவம். 6. தீவிர உணர்ச்சி வயப்பட்ட பக்தி, ஆழமான தியானம் ஆகியவற்றின் மூலமே கடவுளை உணர முடியும் என நம்பியது சூபி கோட்பாடு. 7. இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரேயொரு கடவுள் மட்டுமே என கூறியவர் ஹரிதாசர். அதாவது இந்துக்களும் இஸ்லாமியரும் வெவ்வேறு பெயரில் கடவுள் வந்துட்டு கூப்பிட்டாலும் இருக்கிறது வந்துட்டு ஒரே ஒரு கடவுள் தான்ப்பா அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு ஹரிதாசர். 8. பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்தவர்கள் ஆழ்வார்கள். 9. வைணவ பக்தி அடியார்கள் ஆழ்வார்கள். 10. சிவனை வழிபடும் சைவர்கள் நாயன்மார்கள். 11. சிவன் விஷ்ணு, அதாவது விஷ்ணுவோட அவதாரமான கிருஷ்ணர் குறித்த பாடல்கள் இயற்றப்பட்ட மொழிகள் தமிழ், கன்னடம், தெலுங்கு. 12. ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். 13. பக்தி இயக்கத்தின் வளர்ச்சிக்கு தாங்கள் செய்த பங்களிப்பின் காரணமாய் தனித்துவம் மிகுந்த ஆழ்வார்கள் 2 பேர். அவங்க 2 பேரோட நேம் வந்துட்டு புக்கில் மென்ஷன் பண்ணல, வெறும் 2 பேர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி டேட்டா மட்டும் கொடுத்துருக்காங்க. 14. திருவாய்மொழியை இயற்றியவர் நம்மாழ்வார். 15. திருவாய்மொழி எத்தனை பத்திகளை கொண்டது? 1102 பத்திகள். 16. நம்மாழ்வாரின் 4000 பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தம். 17. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. 18.
ஆழ்வார்களில் பெண்பார் புலவர். ஆண்டாள். 19 பெரியாழ்வார் தொடக்கத்தில் எவ்வாறு அறியப்பட்டார்? விஷ்ணு சித்தர். 20 தாய் யசோதையின் இடத்தில் தன்னை இருத்தி குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்களை புனைந்தவர் பெரியாழ்வார். 21 பெரியாழ்வார் ஆண்டாளை குழந்தையாக கண்டெடுத்த இடம் திருவில்லிபுத்தூர் கோவில் துளசி தோட்டத்தில். 22 பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள். 23 ஆண்டாள் என்பதன் பொருள் ஆட்சி புரிபவள். 24 ஆண்டாள் இயற்றிய கவிதை நூல்கள் திருப்பாவை, அதாவது கிருஷ்ணனை அடையும் வழி, இது திருப்பாவை. நாச்சியார் திருமொழி, இது பெண்ணின் புனித பாடல்கள் அடங்கிய தொகுப்பு தான் இந்த நாச்சியார் திருமொழி. 25 திருவரங்கம் கோவிலில் உள்ள விஷ்ணுவின் அவதாரம் அரங்கநாதன். 26 விஷ்ணுவின் அவதாரமான அரங்கநாதன் மீது கொண்ட காதலை தனது பாடல்களின் மூலம் வெளிப்படுத்தியவர் ஆண்டாள். 27 தமிழ்நாட்டில் வைணவ திருமண விழாக்களின் போது பயன்படுத்தப்படும் பாடல்கள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. 28 இது பாக்ஸில் உள்ள டேட்டா, அதை தான் நான் வேறு கலரில் கொடுத்துருக்கேன். 28 முதல் 3 ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். 29 ஏனைய ஆழ்வார்கள், இவங்க 3 பேரை தவிர்த்து ரிமைனிங் உள்ளவங்க திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பன் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், ஆண்டாள். 30 சைவ அடியார்கள், 63 நாயன்மார்கள். 31 மும்மூர்த்திகள் என அழைக்கப்படும் நாயன்மார்கள் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர். 32 தென்னிந்திய கோவில்களில் சிலை வழிபாடு செய்யப்படும் நாயன்மார்கள் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர். 33 நாயன்மார்களின் பாடல்கள் அனைத்தையும் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. ஆழ்வார்களோடது நாதமுனி, நாயன்மார்களோடது நம்பியாண்டார் நம்பி. 34 திருமுறையின் அடிப்படையாக அமைந்தது சைவ புனித நூல்கள். 35 திருமுறை எத்தனை நூல்களை கொண்டுள்ளது? 12 நூல்களை. 36 திருமுறையின் 12 நூல்கள் எத்தனை நூல்கள் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது? ஸோ மொத்த திருமுறைகள் 12, அதில் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது 11 திருமுறைகள். 37 12வது திருமுறை பெரிய புராணம். 38 பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். அப்போ மொத்தம் 11 திருமுறைகளை தொகுத்தவர் மட்டும்தான் நம்பியாண்டார் நம்பி. 12வதாக பெரிய புராணம். பெரிய புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா சேக்கிழார். இதுக்கப்புறம் நார்மலாக உள்ள கொஷின், பாக்ஸ் கொஷின் முடிஞ்சிருச்சு, பாக்ஸில் உள்ள டேட்டா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இது நார்மலாக வர்றது. 39 அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் ஆதிசங்கரர். 40 ஆதிசங்கரர் வேறு எவ்வாறு அழைக்கப்பட்டார்? சங்கராச்சாரியார். ஸோ ஆதிசங்கரருக்கு 2 நேம், ஒன்று ஆதிசங்கரர், இன்னொன்று சங்கராச்சாரியார். 41 ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பது எந்த தத்துவத்தின் சாரம்? அத்வைதம். 42 ஆதிசங்கரர் மடங்களை நிறுவிய இடங்கள் துவாரகா, சிருங்கேரி, பத்ரிநாத், பூரி. 43 வேத மரபுகளை மீட்டெடுப்பதில் ஆர்வம் கொண்டவர் ஆதிசங்கரர். 44 ஆதிசங்கரர் எந்த நூலுக்கு உரை எழுதினார்? பிரம்மசூத்திரம். 45 ஆதிசங்கரர் ஆற்றிய பணிகளில் சாலச் சிறந்தது பிரம்மசூத்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியது. அவர் நிறைய பணிகளை செஞ்சிருப்பார். அதில் ரொம்ப ஒரு சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதினது தான். 46 வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூல் பிரம்மசூத்திரம். 47 வைணவ திருத்தொண்டர் ராமானுஜர். 48 ராமானுஜர் வாழ்ந்த காலம் 11ஆம் நூற்றாண்டு. 49 மிகவும் செல்வாக்கு பெற்ற
வைணவ சிந்தனையாளர் ராமானுஜர். 50 ராமானுஜர் முன்வைத்த தத்துவம் விசிஷ்டாத்வைதம். 51 ஆத்மாவானது பிரம்மத்துடன் கலந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை தக்க வைத்து கொள்கிறது என அறிவித்த தத்துவம் விசிஷ்டாத்வைதம். 52 ராமானுஜர் குடியேறிய இடம் ஸ்ரீரங்கம். 53 சமூக சமத்துவ கருத்துக்களை பரப்பி கோவில்களில் நுழைவதற்கான சாதிய கட்டுப்பாடுகளை கண்டனம் செய்தவர் ராமானுஜர். 54 விஷ்ணுவின் மீதும் அவரின் இணையான லட்சுமியின் மீதும் ராமானுஜர் கொண்டிருந்த பக்தி நெறி ஸ்ரீ வைஷ்ணவம். 55 16 17ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியா நெடுக்கிலும் பரவிய சமயம் வைணவ சமயம். 56 புகழ்பெற்ற சமஸ்கிருத கல்வி மையம் விளங்கிய இடம் காஞ்சிபுரம். 57 வடகலை வைணவம் செழித்தோங்கிய இடம் காஞ்சிபுரம். 58 தென்கலை வைணவம் மையமாக கொண்டிருந்த இடம் திருவரங்கம். 59 சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வேத நூல்களே முக்கியமானவை என கருதியவர் வடகலை வைணவம். 60 தமிழ் மொழியில் 12 ஆழ்வார்களால் எழுதப்பட்ட திவ்ய பிரபந்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் தென்கலையினர். ஸோ சான்ஸ்கிரிட்டில் இருக்க நூல்கள், அந்த வேத நூல்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படின்னு சொன்னவங்க வந்துட்டு வடகலையை சார்ந்த வைணவர்கள். இல்லை தமிழ் மொழியில் இருக்கிறதா, அதாவது நம்ம ஆழ்வார்களால் எழுதப்பட்ட இந்த 4000 திவ்ய பிரபந்தம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்க தென்கலையினர். 61 புதிய சமய பிரிவுகளை நிறுவியவர்கள் கபீர், குருநானக். 62 வங்காளத்தில் உருவான இயக்கம் சைத்தன்ய தேவா அல்லது சைத்தன்ய மகாபிரபு. 63 வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் ராமநந்தர். 64 தெலுங்கு தத்துவ ஞானி வல்லபாச்சாரியார். 65 கோவர்தனன் குன்றுகள் அமைந்துள்ள இடம் மதுராவுக்கு அருகே. 66 மதுராவிற்கு அருகே உள்ள கோவர்தன குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோவிலை அமைத்தவர் வல்லபாச்சாரியார். 67 கவிஞர், இசைக்கலைஞர், பார்வைத்திறன் அற்றவராக விளங்கியவர் சூர்தாஸ். 68 கோவர்தன கோவிலோடும் ஆக்ராவில் உள்ள கோவிலோடும் தொடர்புடையவர் சூர்தாஸ். 69 சூர்தாஸின் புகழ்பெற்ற கவிதைகளின் தொகுப்பு சூர்சாகர். 70 மேவார் நாட்டின் பட்டத்து இளவரசரின் மனைவி மீராபாய். 71 கிருஷ்ண பகவானின் தீவிர பக்தை மீராபாய். 72 மீராபாய் யாருடைய சீடர் ரவிதாஸ். 73 மீராபாய் எதன் மூலம் பிரபலமானார்? அவரது பஜனை பாடல்கள் மூலம். 74 கிருஷ்ணர் வழிபாட்டை தனது பரவசமூட்டும் பாடல்கள், களிப்பூட்டும் நடனங்கள் மூலம் பிரபலமாக்கியவர் சைத்தன்ய தேவர். 75 ராமனின் கதையை மீண்டும் சொல்லும் ராமசரிதமானஸ் என்னும் நூலை இயற்றியவர் துளசிதாசர். 76 துளசிதாசரால் ராமசரிதமானஸ் எம்மொழியில் இயற்றப்பட்டது? இந்தி மொழியில். 77 நட்பு, விசுவாசம் ஆகிய உணர்வுகளுக்கு அதிக அழுத்தம் கொடுத்த நூல் ராமசரிதமானஸ். 78 இரவு முழுவதுமாக நடைபெறும் விழாக்களில் இன்றளவும் பாடப்படும் பாடல் ராமசரிதமானஸ். இது வந்துட்டு பாக்ஸில் உள்ள டேட்டா. 79 17ஆம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் வாழ்ந்த கவிஞரும் திருத்தொண்டரும் துக்காராம். 80 விஷ்ணுவின் அவதாரமான விதோபா குறித்து ஆன்மீக பாடல்களை, அதாவது அபங்கா அல்லது கீர்த்தனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இயற்றியவர் துக்காராம். 81 விதோபா பாண்டுரங்கா கோவில் அமைந்துள்ள இடம் பந்தர்பூர் அல்லது பண்டரிபுரம்,
மகாராஷ்டிராவில் இருக்குது. மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இந்த பந்தர்பூர் அல்லது பண்டரிபுரம் அப்படின்ற ஊரில் விதோபா அப்படி இல்லைன்னா பாண்டுரங்கா கோவில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கோவில் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. 82 வங்காளம் மற்றும் மகாராஷ்டிரா, அதாவது வங்காளத்திற்கு சைத்தன்ய தேவாவும் மகாராஷ்டிராவுக்கு துக்காராம் அப்படின்ற மாதிரியான கொஷின் இது. ஸோ இந்த பக்தி இயக்கத்தில் இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு இவங்க, இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான் வங்காளத்துக்கு யார் அப்படின்னா சைத்தன்ய தேவா, மகாராஷ்டிராவுக்கு துக்காராம். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம புக்கில் உள்ள டேட்டா 83 சூபியிசம் இந்தியாவிற்குள் எப்போது பாதம் பதித்தது? சிந்துவை அராபியர் கைப்பற்றிய காலத்தில். 84 சூபியிசம் யார் ஆட்சி காலத்தில் முக்கியத்துவம் பெற்றது? டெல்லி சுல்தான்களின் ஆட்சியின் போது. 85 யோக பயிற்சி தோற்ற அமைவுகள், இந்திய இசை, நடனம் ஆகியவற்றை கைக்கொண்டது சூபியிசம். 86 சூபியிசத்தை பின்பற்றியவர்கள் இஸ்லாம், இந்து ஆகிய இரு சமயங்களையும் சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸு. 87 சூபி என்னும் சொல் எதிலிருந்து தோன்றியது? சுப் என்னும் சொல்லில் இருந்து. 88 சுப் என்பதின் பொருள் கம்பளி. 89 சூபிக்கள் எதனால் ஆன உடைகளை அணிந்தனர்? சொரசொரப்பான முரட்டு கம்பளியால் ஆன உடைகள். ஸோ இதுதான் வந்துட்டு சுப் அப்படின்ற வார்த்தை, அதுக்கான பொருள் சொரசொரப்பான முரட்டு கம்பளி. 90 சூபியிசம் அடிப்படையில் எதை சேர்ந்ததாக இருந்தது? இஸ்லாமியத்தை. 91 இந்து பௌத்த, அதாவது மகாயன பௌத்தம் சமய கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தது சூபியிசம். அதாவது சூபியிசம் வந்துட்டு அடிப்படையில் இஸ்லாமத்தை சேர்ந்திருந்தாலும் அதன் மேலே தாக்கத்தை கொண்டிருந்தது எது அப்படின்னா இந்து பௌத்த சமய கருத்துக்களோட தாக்கம் வந்துட்டு சூபியிசத்தில் இருந்திருக்கு. 92 யாருடைய கடுமையான ஒழுக்க விதிகளை சூபியிசம் மறுத்தது? உலாமாக்களின் கடுமையான ஒழுக்க விதிகளை. 93 சமுதாயத்திற்கு வெளியே செயல்பட்ட சூபிக்கள், வாழ்க்கையை ஒத்த துறவு வாழ்வை மேற்கொண்டவர்கள். 94 இடைக்கால இந்தியாவை சேர்ந்த சூபிக்கள் வந்துட்டு 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. இடைக்கால இந்தியாவை சேர்ந்த சூபிக்கள் 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அதில் முதல் பிரிவு சிஸ்டி, 2வது பிரிவு சுரவார்டி, 3வது பிரிவு பிர்தௌசி. இடைக்கால இந்தியாவை சேர்ந்த சூபிக்கள் 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. சிஸ்டி, சுரவார்டி, பிர்தௌசி. 95 சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் மொய்னுதீன் சிஸ்டி. 96 மொய்னுதீன் சிஸ்டி இயற்கை எய்திய இடம் மற்றும் ஆண்டு. இடம் ஆஜ்மீர். ஆஜ்மீர் எங்கே இருக்கு அப்படின்னா ராஜஸ்தானில். எப்போ, எந்த வருஷம் அப்படின்னா கிபி 1236. ஸோ மொய்னுதீன் சிஸ்டி இயற்கை எய்திய இடம் ஆஜ்மீர், இயற்கை எய்திய ஆண்டு கிபி 1236. 97 மொய்னுதீன் சிஸ்டியின் நினைவிடம் அமைந்துள்ள இடம் ஷரீப் தர்கா, ராஜஸ்தான். அதாவது ஆஜ்மீரில் இருக்கக்கூடிய ஷரீப் தர்கா ராஜஸ்தானில் இருக்குது. 98 இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கு அறியப்பட்ட சிஸ்டி அமைப்பை சேர்ந்த சூபி நிஜாமுதீன் அவுலியா. 99 நிஜாமுதீன் அவுலியாவை பின்பற்றியவர் நிறைய பேர், அதாவது அரச குடும்பத்தில் இருக்க நிறைய பேர் நிஜாமுதீன் அவுலியாவை பின்பற்றியிருப்பாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அமீர் குஸ்ரு. 100 சுரவார்டி அமைப்பை தோற்றுவித்தவர் அப்துல் வஹீத் அபு நஜீப். இவர் தான் சுரவார்டி அமைப்பை தோற்றுவித்திருப்பார். ஸோ சிஸ்டி அமைப்பை யார் உருவாக்கியிருப்பார், பிரபலமாக்கியிருப்பார் அப்படின்னா மொய்னுதீன் சிஸ்டி. சுரவார்டியை யார் தோற்றுவித்திருப்பார் அப்படின்னா அப்துல் வஹீத் அபு நஜீப். 101 அப்துல் வஹீத் அபு நஜீப் எந்த நாட்டை சேர்ந்த சூபி துறவி? ஈரான். 102 சுரவார்டியின் ஒரு கிளை பிரிவு பிர்தௌசி அமைப்பு. ஸோ சுரவார்டியில் ஒரு பிரிவு தான், ஒரு கிளை பிரிவு தான் இந்த பிர்தௌசி. 103 பிர்தௌசி அமைப்பு செயல்பட்ட இடம்
பீகாரில் மட்டும், பீகாரில் மட்டும்தான் இந்த பிர்தோசி அமைப்பு வந்துட்டு இருந்திருக்கு, மற்ற பிளேஸில் வந்து கிடையாது. 104 கபீர் எந்த பிரிவை சேர்ந்தவர்? இஸ்லாமியர். 105 கபீர் எந்த பகுதியை சேர்ந்தவர்? வாரணாசி. எந்த பிரிவை அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு முஸ்லிம். எந்த பகுதி அப்படின்னா வாரணாசி. 106 கபீர் ஒரு இஸ்லாமியராக இருந்த போதிலும் யாருடைய செல்வாக்கிற்கு ஆட்பட்டார்? ராமானந்தர். 107 இந்து இஸ்லாம் சமயங்கள் இடையே ஒத்திசைவை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டவர்? கபீர். இவர் வந்துட்டு ஒரு முஸ்லீம், ஆனால் இவருக்கு வந்துட்டு ராமானந்தர் மூலமாக இந்து மேலே ஒரு தாக்கம் வந்துட்டு இருந்திருக்கு. அதனால் இந்த 2 மதத்துக்கு இடையே ஒத்திசைவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சியை மேற்கொண்டவர் தான் கபீர். 108 இந்து சமய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்? கபீர். 109 இந்து சமூகத்தில் கபீரின் கருத்துக்கள் யாருக்கு ஏற்புடையதாய் அமைந்தன? கீழ்நிலை சாதிகளை சேர்ந்தோருக்கு. இவர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் வந்துட்டு பரப்புரை செய்கிறாரு. அது வந்துட்டு யாருக்கு அக்செப்டபுளாக இருந்தது அப்படின்னா கீழ்நிலை சாதிகளை சேர்ந்தோருக்கு வந்துட்டு இவர் சொன்னது வந்துட்டு ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கு. 110 கடவுள் ஒருவரே என்றும் வடிவமற்றவர் என்றும் நம்பியவர்? கபீர். 111 சமயம், சாதி, செல்வம் ஆகியவற்றின் அடிப்படையிலான பாகுபாடுகளை கண்டனம் செய்தவர்? கபீர். 112 பொருளற்ற சடங்கு முறைகளை கண்டனம் செய்தவர்? கபீர். 113 கபீரின் பாடல்கள் எழுதப்பட்ட மொழி போஜ்புரி மொழியுடன் உருது மொழி கலந்து எழுதப்பட்டது. 114 கபீரின் கவிதை தொகுப்புகள் கிரந்தவலி, பைஜக். 115 குருநானக் பிறந்த இடம் மற்றும் ஆண்டு. குருநானக் வந்துட்டு எங்கே பிறந்தார் அப்படின்னா லாகூருக்கு அருகே ஒரு கிராமத்தில் தான் வந்துட்டு பிறந்திருக்காரு. இவர் பிறந்த வருடம் வந்து கிபி 1469. 116 குழந்தை பருவத்திலேயே ஏனைய சான்றோர்களிடம் சமயம் தொடர்பான கலந்துரையாடல்களில் ஆர்வம் காட்டியவர்? குருநானக். இவர் பேரண்ட்ஸ் வந்துட்டு இவரை வந்து ஒரு நார்மல் லைஃப்பில் நோக்கி தான் வந்துட்டு வளர்ப்பாங்க. ஆனால் இவருக்கு வந்துட்டு ஆன்மீகத்தின் மேலே வந்துட்டு நிறைய ஈடுபாடு வந்து இருந்திருக்கும். 117 ஆன்மீகத்தின் மீது மனச்சாய்வு கொண்டிருந்தவர்? குருநானக். 118 குருநானக் சில ஆண்டுகளுக்கு பின் குடியேறிய இடம்? கர்தார்பூர், லாகூர். எங்கே இருக்கு அப்படின்னா லாகூர். 119 குருநானக் இயற்கை எய்திய ஆண்டு? கிபி 1539. 120 குருநானக்கின் பிறந்த நாளை ஒட்டி சிறப்பிக்கும் வகையில் இந்திய அரசு நடைபாதை ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறது. எத்தனாவது பிறந்த நாள் அப்படின்னா 550வது பிறந்த நாள். ஸோ குருநானக்கின் 550வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இந்திய அரசு நடைபாதை ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறது. 121 குருநானக்கின் 550வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் நடைபாதை அமைய உள்ள இடம்? எந்த இடத்துல நடைபாதை கட்டுறாங்க நம்மளோட கவர்மெண்ட் அப்படின்னா நானக் கோவில் மற்றும் குருத்வாரா தர்பார் சாஹிப் இரண்டையும் இணைக்கும் வகையில். நானக் கோவிலையும் குருத்வாரா தர்பார் சாஹிப் இந்த ரெண்டுத்தையும் இணைக்கிற வகையில் வந்துட்டு நடைபாதை கட்டுறாங்க. 122 நானக் கோவில் அமைந்துள்ள இடம்? குர்தாஸ்பூர். 123 குருத்வாரா தர்பார் சாஹிப் அமைந்துள்ள இடம்? கர்தார்பூர், பாகிஸ்தானில் இருக்குது கர்தார்பூர். 124 கடவுள் வடிவமற்றவர் என போதித்தவர்? குருநானக். 125 அமைதிக்காகவும் வீடு பேற்றிற்காகவும் கடவுளை நினைந்து தியானம் செய்யும்படி கூறியவர்? குருநானக். ஸோ குருநானக்கை ஃபாலோ பண்ணுறவங்க, இவரை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறவங்க அமைதிக்காகவும் வீடு பேற்றிற்காகவும் நீங்கள் வந்துட்டு தியானம் செய்யுங்க, அதாவது கடவுளை தியானம் செய்யுங்க, கடவுளை நினச்சி தியானம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். 126 சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுபவர்? குருநானக். 127 வேத சடங்குகள், சாதி பாகுபாடுகளின் மீது பெரும் வெறுப்பு கொண்டிருந்தவர்? குருநானக். 128
யாருடைய போதனைகள் 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நிறுவப்பட்ட சீக்கிய மதத்தின் மூல கோட்பாடாக அமைந்தது? குருநானக்கின் போதனைகள். 129 குருநானக், அவருக்கு பின் வந்தோர் ஆகியோரின் போதனைகள் தொகுக்கப்பட்டு எவ்வாறு அழைக்கப்பட்டது? குரு கிரந்த் சாஹிப். 130 சீக்கியர்களின் புனித நூல். குரு கிரந்த் சாஹிப். 131 எந்த இசைக்குழுக்கள் மூலமாக குருநானக்கின் போதனைகள் பரப்புரை செய்யப்பட்டன? கீர்த்தன் எனப்படும் பாடல்கள் பாடும் இசைக்குழுக்கள். 132 குருநானக்கின் பக்தர்கள் ஒன்று கூடிய இடம். தர்மசாலைகள் எனப்படும் ஓய்வு விடுதிகளில். 133 தர்மசாலைகள் பின்னாளில் எவ்வாறு ஆயின? குருத்வாராக்கள். 134 குருநானக் யாரை தனக்கு பின்னர் குருவாக நியமித்தார்? லேனா என்ற தனது சீடரை. அவருக்கு பின்னாடி குருவா வந்துட்டு நியமிச்சிருப்பார். அவரோட நேம் வந்து லேனா. 135 பாகல் என்னும் திருமுழுக்கு செய்யும் முறை யார் காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? குரு கோவிந்த் சிங் காலத்தில். 136 பாகல் எனப்படும் திருமுழுக்கு என்பது குருவாலால் கிளறப்பட்ட இனிப்பான நீரை கொடுத்தல். 137 பாகல் எனப்படும் திருமுழுக்கு பெற்றவர்கள் எவ்வாறு முறைப்படுத்தப்பட்டனர்? கால்சா. 138 கால்சா என்பதன் பொருள் தூய்மை. 139 கால்சா அமைப்பினருக்கு வழங்கப்பட்ட பட்டம் சிங். 140 சிங் என்பதன் பொருள் சிங்கம். 141 கால்சா அமைப்பின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் 5 தனித்தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும். ஸோ கால்சால இருக்காங்க அப்படின்னா அந்த உறுப்பினர்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு 5 தனித்தன்மைகளை பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த அமைப்பு வந்துட்டு சொல்லுது. அது என்னென்ன அப்படின்னா 142 கால்சா அமைப்பின் உறுப்பினர்கள் கொண்டிருக்க வேண்டிய 5 தனித்தன்மைகள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கேஷ். கேஷ் அப்படின்னா வெட்டப்படாத முடி. 2 கண்கா. கண்கா அப்படின்றது சிகைக்கோள். 3 வந்து கிர்பான். கிர்பான் வந்துட்டு குருவால். 4 கடா. கடா அப்படின்னா இரும்பு காப்பு. 5 கச்சேரா. கச்சேரா அப்படின்றது உடலின் கீழ்ப்பகுதியில் அணியும் உள்ளாடை. இந்த 5 தனித்தன்மைகளை பெற்றிருக்கணும். கேஷ், கண்கா, கிர்பான், கடா, கச்சேரா. நமக்கு புரியும்படி அப்படின்னா கேஷ் அப்படின்றது வெட்டப்படாத முடி. அதாவது இந்த உறுப்பினர்கள் வெட்டப்படாத முடியும், சிகைக்கோளும், அதுக்கப்புறம் குருவால், அப்புறம் இரும்பு காப்பு, அதுக்கப்புறம் உடலின் கீழ்ப்பகுதியில் அணியக்கூடிய உள்ளாடை. இது எல்லாமே வந்துட்டு இந்த கால்சா அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 143 குரு கோவிந்த் சிங்கிற்கு பின்னர் குருவாக கருதப்பட்டது குரு கிரந்த் சாஹிப். 144 குரு கிரந்த் சாஹிப்பின் கருத்துக்களை பரப்பிய அமைப்பு கால்சா அமைப்பு. 145 இந்து சமயத்திற்கு புத்துயிர் ஊட்டப்பட்டதால் எதன் தாக்குதலில் இருந்து காக்கப்பட்டது? அதாவது இந்து சமயம் காக்கப்பட்டது அப்படின்னா இஸ்லாமோட தாக்குதலில் இருந்து. 146 இஸ்லாமிய தத்துவ கூறுகள், கடவுள் ஒருமைப்பாடு, உலக சகோதரத்துவம். 147 பக்தி இலக்கியங்களை எழுதிய மொழி, சாமானிய மக்கள் பயன்படுத்திய மொழி. அப்போ தானே அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ரீச் ஆகும் அப்படின்றதுனால ஸோ சாமானிய மக்கள் எந்த லாங்குவேஜை வந்துட்டு பேசுனாங்களோ அந்த லாங்குவேஜில் தான் பக்தி இலக்கியங்கள் வந்துட்டு எழுதியிருக்காங்க. 148 இந்திய மொழிகள் வளர்வதற்கான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தது பக்தி இயக்கம். இதனால தான் வந்து இந்திய மொழிகள் வந்துட்டு வளர்ந்துருக்கு. இது வந்துட்டு புக் பேக்கில் இருக்கிறது. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். நான் 4 ஆப்ஷன் வந்து கொடுக்கல, கொஷின் அதுக்கான ஆன்சர் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கேன். 149 கீழ் காண்பவருள் யார் தன்னை தாய் யசோதாவாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனின் மேல் பாடல்களை புனைந்துள்ளார்? அதாவது யார் வந்து தன்னை தாய் யசோதாவாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனின் மேல் பாடல்களை புனைந்துள்ளார் அப்படின்னா பெரியாழ்வார். 150 அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் ஆதிசங்கரர். 151 பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவச் செய்தவர் ராமானந்தர். 152 சிருஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் மொய்னுதீன் சிஷ்டி. 153 சீக்கியர்கள் தங்களின் முதல் குரு என யாரை கருதினர்?
குருநானக். கோடிட்ட இடத்தை நிரப்புக. 154 பெரியாழ்வாரின் தொடக்க கால பெயர் விஷ்ணு சித்தர். 155 சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப் ஆகும். பின்னால் இதுதான் வந்துட்டு அவங்களோட குருவாக வந்து கருதி இருப்பாங்க. 156 மீராபாய் டேஷ் என்பாரின் சீடர் ஆவார். ரவிதாஸ். 157 டேஷ் என்பாரின் தத்துவம் விசிஷ்டாத்வைதம் என அறியப்பட்டது. ராமானுஜர். 158 தர்பார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானின் டேஷ் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. கர்தார்பூர். பொறுத்துக, நான் வந்து ஆன்சர் வந்து நேராகவே வந்து கொடுத்துருக்கேன், புக்கில் உள்ளது மாதிரி கொடுக்கல. பாகல் அப்படின்றது குரு கோவிந்த் சிங். ஏன்னா பாகல் அப்படின்ற அந்த திருமுழுக்கு முறையை குரு கோவிந்த் சிங் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பார். ராமசரித மானஸ் துளசிதாசர் இந்தி மொழியில் எழுதியிருப்பார். ஸ்ரீ வைஷ்ணவம் ராமானுஜர். அதாவது விஷ்ணு மேலேயும் விஷ்ணுவோட இணையான லட்சுமி மேலேயும் கொண்டிருந்த அந்த இது வந்துட்டு ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரந்தவலி கபீர். கபீரோட கவிதை நூல் தான் வந்துட்டு இந்த கிரந்தவலி. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு பைஜக். சுரவார்டி அப்துல் வஹீத் அபு நஜீப். இவர் தான் வந்துட்டு இந்த சுரவார்டி அமைப்பை வந்துட்டு தோற்றுவித்திருப்பார். அதுக்கப்புறம் 160 சரியான இணைகளை தேர்ந்தெடுக்கவும். இது வந்துட்டு நான் நேராக தான் கொடுத்துருக்கேன். அது வந்து சரியான இணையாக தான் வந்து கொடுத்து வச்சுருப்பேன், புக்கில் உள்ள மாதிரி நான் கொடுக்கல. ஆண்டாள் வந்துட்டு திருவில்லிபுத்தூர். அதாவது பெரியாழ்வார் திருவில்லிபுத்தூரில் இருக்க துளசி மாடத்தில் தான் ஆண்டாளை வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பார். துக்காராம் மகாராஷ்டிரா. இது வந்து நம்ம பார்த்துருப்போம். வங்காளத்துக்கு சைத்தன்ய தேவா, மகாராஷ்டிராவுக்கு துக்காராம் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். இந்த ரெண்டு தான் வந்துட்டு மாற்றி கொடுத்துருப்பாங்க. பிரம்மசூத்திரம் வந்துட்டு வல்லபாச்சாரியார் கொடுத்துருப்பாங்க. வல்லபாச்சாரியார் கிடையாது. வல்லபாச்சாரியார் வந்துட்டு கோவிலை வந்துட்டு உருவாக்கியிருப்பார். பிரம்மசூத்திரம் வந்து ஆதிசங்கரர் உரை எழுதியிருப்பார். ஆதிசங்கரர் செய்ததுலேயே சாலச் சிறந்தது எது அப்படின்னா பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதினது. குருத்வாராக்கள் சீக்கியர்கள். ஸோ சீக்கியர்களோட சந்திக்கிற இடமா வந்துட்டு தர்மசாலை வந்து இருந்திருக்கும். பின்னால் அதுதான் வந்து குருத்வாராவாக வந்து மாறியிருக்கும். அதுக்கப்புறம் கூற்று காரணம் 161 என்ன கூற்று அப்படின்னா, குரு கோவிந்த் சிங்கிற்கு பின்னர் புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் குருவாக கருதப்பட்டது. இது வந்து கூற்று கரெக்டு. அதுக்கான காரணம் வந்து குரு கிரந்த் சாஹிப் நூலை தொகுத்தவர் குரு கோவிந்த் சிங். குரு கோவிந்த் சிங் கிடையாது. ஸோ காரணம் வந்து தவறு. 161 பொருந்தாததை கண்டுபிடி. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார். இவங்க எல்லாமே வந்துட்டு ஆழ்வார்கள் வந்துட்டு எல்லாமே வந்து ஆண் ஆழ்வார்கள். ஆண்டாள் மட்டும் வந்துட்டு பெண்பார் புலவர். ஸோ ஆண்டாள் தான் வந்துட்டு இதில் வந்து மேட்ச் ஆகலை. சரியாக தவறாக வந்து நான் கொடுக்கல. ரிமைனிங் இருக்க எல்லாமே வந்துட்டு நான் புக் பேக்கில் இருக்கிறது கொடுத்துட்டேன். இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு லெசன், அதாவது 7th ஹிஸ்ட்ரி 3rd டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. பாக்ஸும் பார்த்தாச்சு, புக் பேக்கும் நம்ம வந்து பார்த்தாச்சு. புக்கில் உள்ளது லைன் பை லைனாகவும் நான் வந்து கொஷின் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோ இதோட கண்டினியூவேஷனாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.